கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம ஏசாயா 53 அதிகாரம் பார்த்தோம். இன்றைக்கி 54வது அதிகாரம். 54வது அதிகாரம் என்ன அப்படின்னா, பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, மகிழ்ந்து பாட சொல்கிறார். பிள்ளை பெறாத மலடி மகிழ்ந்து பாடணுமா, கற்ப வேதனைப்படாதவள் கெம்பரமாய் பாடி ஆனந்த சத்தமிடுன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொல்கிறப்போ, பிள்ளை பெறாத மலடினா எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பிள்ளை பெறாத மலடியை பற்றி என்ன சொல்கிறாரு, மகிழ்ந்து பாடுங்கிறாரு. கற்ப வினைப்படாதவளை நீ கெம்பரமாக பாடு, ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத சிறுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா நீ பிள்ளை இல்லைன்னு சொல்லி நீ வருத்தப்படாத. வாழ்க்கைப்பட்டவர்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, ஆனால் வாழ்க்கைப்படாதவர்களுடைய பிள்ளைகள் அநாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த அநாத பிள்ளைகளை என்ன செய்ய நீ ஆதரின்னு சொல்கிறார். அவர்களை என்ன செய்ய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆதரிங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, பெத்த பிள்ளைகளை விட அநாத பிள்ளைகள், தாய் தப்பு இல்லாமல் அநாதையாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவங்களை என்ன செய்யுங்க, கவனிங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களில் திரைகள் விரிவாகட்டும்ங்கிறார். நம்ம கூடாரத்தின் இடத்தை என்ன செய்யணுமா, விரிவாக்கணுமா. வாசஸ்தலங்களில் திரைகள் என்ன செய்யணுமா, விரிவாகட்டுமா. தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை என்ன செய்து உறுதிப்படுத்துகிறார். நம்ம கூடாரத்தை இடத்தை, கூடாரனா ஆலயத்தை என்ன செய்யணும், ஆலயமா இடத்தையும் வீடுகளை என்ன செய்யணுமா, விசாலமாக்கணுமா. உன் வாசஸ்தலங்கள்னா நம்முடைய ஆலயத்தையும் குறிக்கு, நம்ம வீட்டையும் குறிக்கிற. நம்முடைய வாசஸ்தலத்து திரைகள் என்ன செய்யணுமா, விரிவாகட்டுமா. அதை என்ன செய்யறதான், தடை செய்யக்கூடாதான். கயிறுகளை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்து அப்படிங்கிறார். கயிறுகள்னா இடத்தை நீளமான நினைச்சது அகலத்தை உறுதிப்படுத்துங்கிறார். அதான் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயின்னு சொல்கிறார். ஏன்னா நீ பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாமல் இருக்கிறா, ஆனால் நீ நினைச்சது மகிழ்ந்து பாடு, கற்ப வினைப்படாத ஆனந்தமாக நினைச்சது கெம்பிரி. ஆனால் உன் இடத்தை நீ என்ன செய்ய விஸ்தாரமாக்கு, உன் கூடாரமாக இடத்தை என்ன செய்து நீ விஸ்தாரமாக்கு. அதே என்ன செய்யாத, நீ தடை பண்ணாத, நமக்கு தான் பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி தடை பண்ணாத, இடத்தை விஸ்தாரமாக்குன்னு சொல்கிறார். ஏன்னா நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்ன செய்வா, இடம் கொண்டு பெருகுவாய்ங்கிறார். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விற்பார்கள்னு சொல்கிறார். நம்முடைய சந்ததியார். அப்போ கர்த்தர் நினைச்சார், நம்மளுடைய சந்ததி நிச்சயமாக நினைச்சவர் தருவார். இப்போ அதுக்காக வேண்டி பிள்ளை இல்லைன்னு சொல்லி நினைச்சக்கூடாது, வேதனைப்படக்கூடாதுங்கிறார். நிச்சயமாக கர்த்தர் நினைச்சவார், பிள்ளைகள் தருவார். ஆனால் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார்ல, சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்துக் கொள்வார்னு சொல்கிறார்ல. அதனால் நிச்சயமாக நினைச்சவார், பிள்ளை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் நினைச்சவார், குழந்தைகளை கொடுப்பார். அதுக்காக வேண்டி எனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லிட்டு நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லாத, கூடாரத்து இடத்தை விசாலமாக்குன்னு சொல்கிறாரு. அதே போல் அதனால் கர்த்தர் மேலே அந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நினைச்சவர் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துருவார். ஆபிரகாம் குழந்தை இல்லாமல் இருந்தாப்புல குழந்தைக்கு கர்த்தர் நினைச்ச வாக்குத்தத்தம் பண்ணார். வாக்குத்தத்தம் பண்ணும்போது என்ன செஞ்சார், உன் சந்ததியார் தேசத்தை என்ன செய்வாங்க, சுதந்தரிப்பாங்கன்னு சொன்னார். அதே போல் ஆபிரகாம் நினைச்சாராம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது 25 வருடங்கள் கழித்து என்ன செஞ்சார், அதை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். அதற்கு இடையில ஆகார் கூட என்ன செஞ்சுட்டா, தன்னுடைய வேலைக்காரி மூலமாக குடும்பம் கட்டப்பட்டுன்னு சொல்லி கொடுத்தா, அது மூலமாக இஸ்மவேல் பிறந்தா. அந்த இஸ்மவேல் தான் இப்போ யார், உனக்கு முஸ்லீமாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் வாக்குத்தத்தின் பிள்ளைகளுக்கு தான் சொந்தத்தை கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னார். அதே போல் வயதான காலத்தில் சாராள் நினைச்சதா குழந்தைகளை பெற்றெடுத்தா. ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராள் 90 வயதில் குழந்தை பெற்றெடுக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் சொன்னபடி என்ன செஞ்சார், தேசத்தை சுதந்திரிக்க என்ன செஞ்சார், கொடுத்தாரு. எப்படி வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெறுவான்னு சொன்னாரோ அதே போல் நமக்கும் கர்த்தர் சொல்கிறார். நமக்கும் ஒவ்வொருவரும் நீங்கள் வளங்கொண்டு நீங்கள் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெறுவீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த எப்படி ஆபிரகாம் விசுவாசித்து பெற்றுக்கொண்டாரோ அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், விசுவாசித்து என்ன செய்யணும், சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லைங்கிறார். பயப்பட வேண்டாம், நீ வெட்கப்பட மாட்டா, நிச்சயமாக உன்னை நிச்சய மாட்டேன், வெட்க விட மாட்டேன், குழந்தை எல்லாம் இருக்கிறதுக்கு நான் உன்னை வெட்க விட மாட்டேன், பயப்படாதேன்னு சொல்கிறாரு. நீ நாணாதே, நீ லட்சியம் அடைவதில்லைங்கிறாரு. உன் வாலிபத்தின் வர்க்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பு நிந்தையே இனி என்ன செய்து நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உனக்கு நாயகருங்கிறார். உன் சிருஷ்டிகர் உனக்கு நாயகராக இருப்பார். சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், உன் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார்னு சொல்கிறார். கர்த்தர் தான் நமக்கு
சிருஷ்டிகராக இருக்கார். கர்த்தர் தான் நமக்கு ஒரு நாயகராக இருக்கிறாரு. சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரேலின் பரிசுத்தர் நமக்கு என்ன செய்றாரு? ஒரு மீட்பராக இருக்கிறாரு. அவர் சர்வ பூமியின் தேவன் என்ன செய்றாரு? எண்ணப்படுறாரு. அதனால் கைவிடப்பட்டு மன நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று ஒன்று செய்வன் சொல்கிறார். இது வரைக்கும் கைவிடப்பட்டு போய் இருக்கலாம், கைவிடப்பட்டு மன நொந்த ஸ்திரீயை போல இருக்கலாம், ஒரு பக்கம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஒரு பக்கம் கணவனால் கைவிடப்பட்டிருக்கலாம், ஒரு பக்கம் இளம் வயதில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கலாம். எப்படி தான் இருந்தாலும் சரிதான், கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்கிறாரு? அழைக்கிறாரு. கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? நமக்கு சிருஷ்டிகராக இருக்கிறாரு. கர்த்தரே நமக்கு நாயகராக இருந்து நம்மளை என்ன செய்வார்? பாதுகாப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் தான் நமக்கு யார்? மீட்பர். அதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இமைப்பொழுது நான் என்ன செஞ்சேன்? உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன செய்வேன்? சேர்த்து கொள்வேங்கிறாரு. இமைப்பொழுதுனா ஒரு கண்ணு நம்ம நினைச்சிடும், கண்ணை மூடி முழிக்கிறோம், அதான் நினைச்சது ஒரு இமைப்பொழுதுல கர்த்தர் நினைச்சிறாரு, உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் நினைச்சுவேன் சேர்த்து கொள்வேன்னு சொல்றாரு. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை நினைச்சதேன் இப்பொழுது உனக்கு மறைத்தேங்கிறார். நம்ம கர்த்தரை கோபப்படுத்தியிருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என்ன செஞ்சேன்? நான் முகத்தை மறைச்சேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு நான் என்ன செய்வேன்? இறங்குவேன் என்று சொல்லி உன் கர்த்தராகி உன் மீட்பர் சொல்கிறாருன்னு சொல்றாரு. இது நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் பூமி என்ன செய்யுது? அழிச்சு போட்டுச்சு. அதே மாதிரி இனி என்ன செய்யாது? பூமியின் மேலே வெள்ளம் வராதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. வெள்ளம் வரும், ஆனால் உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வானவில்லை அடையாளமாக வச்சதே பார்க்குறோம். ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால, நோவா காலத்தில் உள்ள மக்கள் பிடிச்சி வரிச்சு அழிஞ்சு இருந்ததுனால, நோவா மட்டும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமம் நீதி நேர்மையாக நடந்ததுனால நோவா குடும்பம் மட்டும் 8 பேர் காக்கப்பட்டாங்க, மற்ற எல்லாரும் அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த வெள்ளம் நோவா காலத்தில் கர்த்தர் ஜலப்பிரளயத்தினால எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? இனி ஜனங்கள் நான் இனி வெள்ளத்தினால நினைச்ச மாட்டேன், அழிக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்து உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அதுக்கு தான் வானவில் அடையாளமாக கொடுத்துருக்கிறார். வானவில் வானத்தில் தோணுச்சுன்னா கர்த்தர் நினைச்ச மாட்டார், உலகத்தை அழிக்க மாட்டார்னு சொல்லி நமக்கு அடையாளமாக கொடுத்துருக்கிறாரு. இது நோவாவின் காலத்தில் கொடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்படி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், நான் உங்கள் மேலே கோபம் கொள்ள மாட்டேன்னு சொல்கிறார். அப்படி எப்படி நோவா காலத்தில் நான் கோபம் கொண்டு உங்களை அழிச்சனோ, அந்த கோபம் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், பட மாட்டேன்னு சொல்கிறார். அதான் சொல்கிறாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது? விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்கிறார். மழை கூட என்ன செஞ்சிருமா? விலகிருமா. பர்வதங்கள் கூட என்ன செஞ்சிருமா? நிலை பெயருமா. ஆனால் கர்த்தருடைய கிருபை என்ன செய்யதான்? நம்மளை விட்டு விலகாதுன்னு சொல்கிறார். கர்த்தருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது சொல்லிட்டு, கர்த்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மழை விளைகிறோம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போயிடும், ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மளை விட்டு என்ன செய்யாது? விலகாதுன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்த சொல்றாரு, சிறுமைப்பட்டவளை பார்த்து சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரப்படுத்துவேங்கிறாரு. பிள்ளை பெறாத மலையை பார்த்தோம். அடுத்தால கர்த்தர் கைவிடப்பட்டு மன நொந்தவளை பார்த்து பார்த்தோம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, சிறுமைப்பட்டவளை பார்த்து சொல்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றவற்றவளே, இதை நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி என்ன செய்வேன்? வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்குவேங்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? கர்த்தர் தேடும் போது நம்மளை கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு. சிறுமைப்பட்டிருக்கலாம், ஜனங்கள் மூலமாக கைவிடப்பட்டிருக்கலாம், சிறுமைப்பட்டு போய் இருக்கிறோம். பெருங்காற்றில் அடிப்பட்டவன்னா எல்லாவற்றையும் இழந்து ஒன்று இல்லாமல் இருக்கலாம். தேற்றவற்றில் நம்ம தேற்றுக்கு யாரும் இல்லாதபடிக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? நம்மளை பிரகாசிக்கும்படி வைப்பாராம். உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேங்கிறார். சிரமப்பட்டு இருக்கலாம், மக்கள் மூலமாக சிரமப்பட்டு எப்படி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் உன் பலகணிகளை நான் என்ன செய்வேன்? ஒரு பளிங்காவும், வாசல்களை மாணிக்க கற்களாகவும், மதில்கள்லாம் உச்சிதமான ஒரு கற்களுமா நான் என்ன செய்வேன்? நான் உனக்கு ஆக்குவேங்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, உன் பிள்ளைகள் யாரும் கர்த்தரால் என்ன செய்வார்? போதிக்கப்பட்டிருப்பாருங்காரு. சிறுமைப்பட்டவளையும் பெருங்காற்றில் அடிப்பட்டவளையும் தேற்றவளையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் என்ன செய்வாங்க? போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளோட சமுதானம் பெரிதாக இருக்குங்கிறார்.
ஏன்னா அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு நினச்சது பிள்ளைகளாரும் கர்த்தரால் போதிக்கப்படணும், பிள்ளைகளுக்கு சமாதானம் கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அது அப்படி இருக்கும்னு சொல்லி கர்த்தர் பெரிதாக இருக்கும்னு சொல்கிறாரு. நீ என்ன செய்வா, நீதினால் என்ன செய்வா, நீ ஸ்திரப்படுவா, கொடுமைக்கு என்ன செய்வா, தூரமாய் விலகி போயிடுவா, பயம் இல்லாது இருப்பா, தீகளுக்கு தூரமாவா, அது ஒன்று என்ன செய்யாது, அணுகுவதில்லைன்னு சொல்கிறார். அதனால் இது வரைக்கும் நம்ம பயந்து கொண்டிருக்கலாம், கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரிதான், கர்த்தர் நம்மளை பார்த்தான் சொல்கிறாரு. கர்த்தர் உண்டு பிள்ளைகள் என்ன செய்வார், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும், நீதினால் என்ன செய்வா, நீ ஸ்திரப்பட்டிருப்பா, கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது ஒன்று என்ன செய்யாது, அணுகாதுன்னு சொல்கிறார். அதனால இதுவரைக்கும் நம்ம வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டாருன்னு சொல்லி இந்த வாக்குத்தத்த வசனங்களை நினைச்சு நம்ம சொல்லி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் இந்த வசனம் மூலமாக நமக்கு பேசுகிறாரு, இந்த வசனம் நம்ம கொடுத்துருக்குறாரு. அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், அந்த வார்த்தையை சொல்லி என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுத்து இதை வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், நம்ம பயப்படாத படிக்கு திகிலுக்கெல்லாம் தூரமாக அணுகி வச்சுருப்பாரு. அது மாத்திரமில்ல, நமக்கு விரோதமாக யார் கூட்டம் கூடினாலும் சரிதான், அந்த கூட்டம் கர்த்தரால் கூடுற கூட்டம் இல்லை. எவர்கள் நமக்கு விரோதமாக கூடுறாங்களோ அவர்களில் என்ன செய்வாங்க, நம்ம பட்சத்தில் வருவார்கள்னு சொல்கிறார். இது பிசாசு கொண்டு வர கூட்டம் தான். கூட்டம் நம்மளை என்ன செய்வாங்க, குற்றப்படுத்துவாங்க, நம்மளை உபத்திரப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, கூட்டமாக கூட்டிட்டு. அதனால் எப்படிப்பட்டவர்களாக கூட்டமாக இருந்தாலும் சரி தான், நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தினை உண்டு பண்ணுற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேங்கிறார். கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ண கொல்லனையும் கர்த்தர் தான் நினைச்சிருச்சாரு, சிருஷ்டித்து வச்சிருக்கிறாராம். கெடுத்து நிக்கிரகமாக்குறவனையும் கர்த்தர் தான் நினைச்சிருக்காராம், சிருஷ்டித்து வச்சிருக்கிறாராம். அதனால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், உனக்கு விரோதமாக யார் எந்த ஆயுதங்கள் நினச்சதை யார் உருவாக்கலாம் சரிதான், எந்த ஆயுதம் உனக்கு வாய்க்காதுங்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ, உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பி எந்த நாவையும் கூட நீ நினைச்சுவா, நீ குற்றப்படுத்துவா. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு யார் நமக்கு விரோதமாக கூட்டம் கூட்டினாங்களோ அந்த கூட்டத்தெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருவார், முறியடிச்சு போட்டுருவார். அந்த ஆயுதம் நமக்கு என்ன செய்யுது, வாய்க்காதுன்னு சொல்கிறாரு. நமக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புறாங்களோ அந்த நாவெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருவார், குற்றப்படுத்தி போட்டுருவார். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் கர்த்தர் சொல்லிட்டார். அடுத்தபடியாக அதனால் இன்றையிலேருந்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், எதுக்குமே நம்ம வேதனைப்பட வேண்டாம். அடுத்த 55 அதிகாரம், கர்த்தர் தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, தண்ணீரில் அண்டைக்கு வாருங்க, பணம் இல்லாதவர்களே நீங்கள் வங்கி என்னிடத்துல வாங்கி சாப்பிடுங்கிறார். யாரெல்லாம் தாகமாக இருக்காங்களோ, தாகமாக இருக்கிறவங்களாம் தண்ணீர் ரெண்டைக்கு வாருங்க, பணம் இல்லாதவங்களாம் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, நீங்கள் பணமும் விலையும் திராட்சரசும் பாலும் கொள்ளுங்கிறார். நமக்கு பணமும் வேண்டாம், உரல வேண்டாம், எதுவும் இல்லாமல் இலவசமாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், நமக்கு கொடுக்கங்கிறார். நம்ம தாகத்தோடு இருக்கும்போது தாகத்துக்கு தண்ணீரும் பணம் இல்லாத இருக்கும்போது பணத்தையும் நினச்சிவார் கர்த்தர் நமக்கு கொடுத்து, நமக்கு நினச்சி அப்பத்தை கொடுத்து சாப்பிட வைக்கிறார், இலவசமாக கொடுக்குறாரு. அதனால தான் அவர் சொல்கிறார், இங்கே எதுவுமே பணமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு சொல்கிறார். நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் ஏன் செலவழிக்கிறீங்கிறார். நமக்கு அப்பம் இல்லை, அதுக்கு ஏன் பணத்தை போட்டு வாங்குறீங்க, திருப்தி செய்யாத பொருளுக்காக ஏன் பிரயாசப்பட்டு செலவழிக்கிறீங்க, நீங்கள் எனக்கு கவனமாக என்ன செய்யுங்க, செவி கொடுத்து நலமானதே சாப்பிடுங்கிறார். கர்த்தருக்கு செவி கொடுக்கும்போது நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல வேண்டாம். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், ஆகாரத்தை கொடுத்து நம்மளை என்ன செய்வார், சாப்பிட வைக்கிறாரு. நம்முடைய ஆத்துமாவை கொழுப்பான பதார்த்தங்கள்னால என்ன செய்வாராம், மகிழ்ச்சியாக்கு வரான். ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய செவியை என்ன செய்யணும், கர்த்தருக்கு சாய்க்கணும். கர்த்தருக்கு சாய்த்து நம்ம கர்த்தர் இடத்துல என்ன செய்யணும், திரும்பணும். அதான் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துல நீங்கள் வாருங்க, கேளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமா என்ன செய்யும், பிழைக்குங்கிறார். செவியை சாய்த்து என்னிடத்துல என்ன செய்யுங்க, வாருங்க, கேளுங்க, உங்கள் ஆத்துமா என்ன செய்யும், பிழைக்கும். தாவீதுக்கு அருள்ன நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துங்க. தாவீதுக்கு எப்படி கிருபை தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரோ அதே கிருபையினால் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வாராம், நிச்சயமான கிருபைகளை கொடுத்து நம்மளோடு நித்திய உடன்படிக்கை பண்ணி நம்மளை என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பாராம். எப்படி தாவீதுக்கு ஜனக்கூட்டங்களை பெருக்க கொடுத்தாரோ அதே போல் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், ஜனக்கூட்டங்களை கொடுத்து நம்மளை ஒரு சாட்சியாகவும் ஒரு தலைவராகவும் ஒரு அதிபதிகளாகவும் தாவீதுக்கு ஏற்படுத்தினது போல் நம்மளுக்கு என்ன செய்வாராம், ஏற்படுத்தி கொடுப்பாராம். நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பார். நம்ம எந்த ஜாதியெலாம் நம்ம அறியாமல் இருக்கிறாங்களோ,
யாரெல்லாம் நமக்கு விரோதமாக இருந்தாங்க அந்த ஜாதிகளை கூட கர்த்தர் என்ன செய்வார், நீ வரவழைப்பான்ங்கிறாரு. நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நிமித்தமும் உன்னிடத்துக்கு என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்கங்கிறார். அவர் உன்னை என்ன செய்றாரு, நம்ம கர்த்தர் மேன்மைப்படுத்துறதுனால நம்மளை அறியாத ஜாதிகளோட என்ன செய்வாங்க, நம்மகிட்ட ஓடி என்ன செய்வாங்களாம், வருவாங்களாம். அந்த அளவில் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்ம மேன்மைப்படுத்தியிருக்கிறவங்கள அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நின்றிலிருந்து நம்ம என்னத்துக்கும் என்ன செய்யலாம், வேதனைப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மளை மேம்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம அதற்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை தேடணும். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவர் என்ன செய்யணுமா, தேடணுமா. அவர் சமீபமாக இருக்கல, அவரை நோக்கி என்ன செய்யணுமா, கூப்பிடணுமா. கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடணும். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவர் தேடணும். அவர் சமயமாக இருக்கல, அவர் நோக்கி கூப்பிடணும். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்வார், துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்து திரும்பணும். யார் யார் துன்மார்க்கமான வழிக்கு செவி கொடுக்குறாங்களோ, யார் அக்கிரமக்காரங்களுடைய நினைவுகளை வச்சுட்டு இருக்காங்களோ, இப்படிப்பட்டவங்கள துன்மார்க்கன்லாம் தன் வழியை விட்டு என்ன செய்யணுமா, திரும்பணும். அகங்காரமாக இருக்கிறவங்களாம் தன்னுடைய நினைவுகளை விட்டு என்ன செய்யணுமா, கர்த்தரிடத்தில் திரும்பணுமா. அப்பொழுது அவர் என்ன செய்வார், உண்மையில் மனதுருவார்னு சொல்கிறார். நம்முடைய தேவனிடத்திற்கு நம்ம என்ன செய்யணும், திரும்பணும். அவர் மன்னிக்கிறதுக்கு நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, தயப்பெருத்து போயிருக்கிறாரு. அதனால் கர்த்தரிடத்தில் நம்ம திரும்புவோம். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நமக்கு ஆசீர்வதிப்பார். அடுத்தல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் கிடையாது. அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் இல்லை. அதான் சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் நினைச்சாரு சொல்கிறாரு. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்துக்கிற. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்து போயிருக்கிறதோ அதே போல தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் நினைவுகளை என்ன செய்து உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்கிறாரு. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலேருந்து என்ன செய்யுமா, இறங்கி வருது. அது அவனிடத்திலிருந்து திரும்பாமல் அது என்ன செய்யுது, பூமியை நினைக்கி. மாரியிலேருந்து வானத்திலேருந்து மழை பெய்யும் போது அது என்ன செய்யுது, அந்த மழை பூமிக்கு திரும்பி பூமியை என்ன செய்யுது, நல்லா நினைக்குது. பூமியை நினச்சி அதுலேருந்து நினச்சது முளை கிளம்பி அதை நினச்சது. அந்த காஞ்சு போன பூண்டுகளெல்லாம் நினச்சது, விதைகளெல்லாம் அந்த மழை தண்ணி பூமியில் விழுந்த உடனே அதை நினச்சி நினச்சது, அது காஞ்சு போனது முளைக்க ஆரம்பிச்சிருது. அதான் முளை கிளம்பி நினச்சது, முளைக்க ஆரம்பிச்சு. முளைக்கிறது மாத்திரமில்ல, அதை விளையும்படி கர்த்தர் என்ன செஞ்சுறாரு, செய்கிறாரு. அதுபோல் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கர்த்தர் கொடுக்குறாரோ அதே போல் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் என்னச்சுமா இருக்குமா. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாக என்ன செய்யாது, திரும்பாதபடிக்கு அது நம்ம என்னென்ன விரும்புகிறோமோ அது அந்தபடி நம்முடைய காரியத்தை என்ன செய்வார், கர்த்தர் வாய்க்கு செய்வேன்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக என்ன செய்யுங்க, புறப்பட்டு போங்க. மகிழ்ச்சியாக புறப்பட்டு சமாதானமாக நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு போகப்படுவீங்க. பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக என்ன செய்யும், கம்பீரமாய் முழங்கும். வெளியில் மரங்கள்லாம் கை கொட்டுன்னு சொல்கிறார். முச்செடிக்கு பதிலாக கர்த்தர் என்ன செய்வார், தேவதாரு விருட்சத்தை முளைக்க செய்வார். காஞ்சோரிக்கு பதிலாக மிருதி செடியை என்ன செய்வார், அது எலும்பை செய்வார். அது கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கீர்த்தியாகவும் நிர்மலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதனால் கர்த்தர் நம்ம சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருக்குள்ள என்ன செய்வோம், அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி செவி கொடுத்து அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் சொல்லி சொல்லி என்ன செய்யணும், நம்ம ஒப்பு கொடுத்து இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பாராக.